வணக்கம் பிரவீன். சென்னை அம்பத்தூரை அடுத்த திருமுல்லைவாயில் காவல் நிலையம் அருகே சிடிஎஸ் சாலையில் மது போதையில் இளைஞர் ஒருவர் அங்கும் இங்குமாக சுற்றி திரிந்து கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. திடீரென அவர் சாலை ஓரமாக இருந்த கட்டையை எடுத்துக்கொண்டு சாலை நடுவே வந்து சாலையில் சென்று அவ்வழியாக சென்று கொண்டிருந்த கார் மற்றும் பைக் உள்ளிட்டவற்றை அடிக்க பாய்ந்துள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த வாகன ஓட்டிகள் அவரிடமிருந்து தப்பிக்க சாலையில் வளைந்து நெளிந்து சென்றுள்ளனர். அப்போது வழியாக வந்த கார் ஒன்றை மடக்கிய அந்த மதுபோதை ஆசாமி அந்த காரை செல்ல விடாமல் தடுத்து கட்டையால் தாக்க முற்பட்டுள்ளார். இதனை வேடிக்கை பார்த்தபடி சென்ற இருசக்கர வாகன ஓட்டி தனது மனைவி மற்றும் 2 குழந்தைகளுடன் சென்றுள்ளார். அப்போது நிலை தடுமாறி அவர் திடீரென சாலையில் கீழே விழுந்துள்ளார். இந்த விபத்தினால் அவருடன் பயணித்த அவரது பெண் குழந்தை தலையில் பலத்த காயமடைந்து அருகே உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளது. மேலும் இதனால் ஆத்திரமடைந்த சக வாகன ஓட்டிகள் அந்த மதுபோதை இளைஞரை சரமாரியாக தாக்கியுள்ளனர். மேலும் இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த போக்குவரத்து போலீசார் அந்த மதுபோதை வாலிபரை பிடித்து சென்று தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாளுக்கு நாள் மதுபோதை மற்றும் கஞ்சா போதையில் ஆவடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இளைஞர்களின் தொல்லை அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். கடந்த 2 தினங்களுக்கு முன்பு கூட கஞ்சா போதையில் போலீசாரை கற்களை எடுத்து தாக்கம் என்ற சம்பவம் நடைபெற்றது. தற்போது மது போதையில் இது போன்ற சம்பவம் நடைபெற்று ஒரு குழந்தை தலையில் அடிபட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருப்பது இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரவீன்.